நம்ம செந்தில் மீனாகிட்ட செம கோவத்தில் இருக்காங்க. அதே நேரம் மீனா செந்தில்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. இதை கவனித்த செந்தில் பார்க்கப்போ நான் தான் உன்ட்ட கோவமாக இருக்கேன், நீ என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நானும் வந்த நேரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் திமிராகி போச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா மீனாக்கு ரொம்ப வந்து என்னங்க வர ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே என் மேலே கோவத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசியதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணணும், அதனால தான் நீங்கள் வேலையை பார்த்து நான் பாட்டுக்கு போகிறேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நீ தான் பொய் மேலே போய் பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் அம்மாவோட சேர்ந்து கூட தேவையில்லாத வேலையை பார்த்து கதிருக்கு ராஜு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், அந்த விஷயத்தை வேறு என்கிட்ட மறைச்சிருக்க, இத்தனை வருஷமாக அவங்க இதை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நல்லா நீ எங்கள் அம்மா பார்த்து வச்சு வேலை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் மீனா நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப கோவப்பட்டு இருக்காதீங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண விஷயம் கரெக்டு தான், அது மட்டும் இல்லாமல் இது அத்தை எடுத்த முடிவு, அதுக்கு நான் எந்த விதத்தில் பொறுப்பாகணும், நான் பக்கத்தில் நின்று நான் என்ன பண்ண முடியும், அது எவ்வளோ எந்த ஒரு தப்புன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அத்தை எடுத்த முடியும் தப்புன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியுது, இருந்தாலுமே உங்களுக்கு ஈகோ உங்கள்கிட்ட மறைச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் வேறு போய் சொல்லிட்டு உங்களுக்கு ஈகோ தான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி கோவமாகவும் நடிக்கலாம் தேவையில்ல அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு செந்திலுக்கு ரொம்ப கோவம் இந்த மறுபடியும் இந்த ஈகோ அது இதுன்னு ஆரம்பிக்காதானே, எனக்கு மத்தியானமாக சாப்பாடு இல்லை, இன்றைக்கி சாப்பாடு இல்லை சொல்லிட்டு நான் வெளியே போய் சாப்பிட போகிறேன், வீட்டில் இருந்தால் பிரச்சனை வருது சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கத்திக்கிட்டே நம்ம செந்தில் வெளியே போகிறப்ப இதை கவனிச்சு மீனா எங்கே போய் நான் சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு செந்தில் ஆமாம் நேற்று நான் பட்னியாக போட்டுல அப்படி இதுக்கு தேவையில்லாமல் சாப்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் நேற்று ஒன்றும் பட்னியாக போடல, நீங்கள் தான் கோவத்தை சாப்பிடாம போயிட்டீங்க, எனக்கு அந்த பட்னியாக போட்டுன்னு பேரில் எனக்கு ஒன்றும் வேண்டவே வேண்டாம், உங்களுக்கு சேர்த்தா சாப்பாடு பண்ணி வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் ராஜு ரொம்ப சந்தோஷமாக கோச்சிங் கிளாஸ் போய்ட்டுருக்காங்க. அப்போ நம்ம கதிர் ராஜு பற்றி சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜு ஆமாம்மா அங்கே இருக்கிறப்போ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, இங்கே கட்டி பிடிக்கிறான் அழகாக இருக்கான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், தேவையில்லாமல் படிக்கும்போது டிஸ்டர்பாக இருக்கே அப்படி சொல்லிட்டு வெக்கத்துலேயே நம்ம கதிரை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம கதிர் இங்கே பாரு ராஜு அது வேறு இது வேறு, படிக்க போகிற நீ இப்போ கோச்சிங் கிளாஸ் சேர போகிற, நல்லா கவனத்தை அங்கங்கே செதற விடாமல் கரெக்டாக படிப்பில் மட்டும் உங்கள் கவனத்தை வை அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜுக்கு தைரியம் சொல்லி ராஜு உள்ளே அனுப்பி வச்சுட்டு கதிர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் மீனாவும் செந்திலும் பேச்சு மேலே பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் நம்ம செந்தில் கோவத்தில் மீனா அடிக்க கையை ஓங்கிடுறாங்க, நானும் பார்த்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அதே கரெக்டாக கோமதி கோமதி இதை பார்த்து செம்ம ஷாக்காகிட்டு செந்திலை பார்த்து நிறுத்திட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் அப்பா அங்கே எம்மளை கோவத்தில் இருக்கிற ஒன்றும் பேசவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் கிளம்பி பசங்க கூட குடிக்க மாட்டேங்க, நீ என்ன இங்கே மீனா கிட்ட இப்படி கோவமாக நடந்துக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் அடிக்க கையெல்லாம் ஓங்குற என்கிட்ட பழக்கத்தில் நான் இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோமதி கத்திட்டு இருக்காங்க. அது நேரம் இந்த பக்கம் செந்தில் செம்ம கோவத்தில் இல்லாமல் உங்களால் தான், அது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் எனக்கு மீனாக்கு சண்டை மேலே சண்டை வந்துக்கிட்டு இருக்கு, உங்களால் மட்டுமே இப்போ நான் மேலே கோவப்பட்டு இருக்கேன், இதுக்குள்ள காரணம் நீங்கள் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அங்கே செந்தில் வெளியே போயிறாங்க. இந்த பக்கம் மீனா உடனே செம்ம ஷாக்கோட இப்படி செந்தில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மீனா செந்தில்கிட்ட நம்ம கதிர் ராஜ்ய விஷயம் மிகப்பெரிய பிரச்சனை நிற்குது, நம்ம செந்தில் கூடிய சீக்கிரம் மீனாக எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாண்டியனும் கோமதி எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க, கூடிய சீக்கிரம் பாண்டியன் நார்மலாக கோமதி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.